எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ரெண்டு மிக முக்கியமான தகவல்களையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒன்னு, நமது பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவரேதான் பணியில் தொடர்கிறார், அதில் எந்த மாற்றம் இல்லை அப்படின்ற செய்தியை பற்றி பார்க்க போகிறோம். இன்னொன்னு, நம்மளுடைய நிப்டி என்பது இன்னைக்கு ஒரு அருமையான ஏற்றம். 130 பாயிண்ட் என்பது ஏறி 24,136 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஏன் இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் ஏறிச்சு அப்படின்னா, முதல் நியூஸ், நமது நிர்மலா சீதாராமன் அவர்கள எந்த விதமான மாற்றம் இல்லை. அதாவது சமீபத்தில் பேசிக்கிட்டாங்க, அடுத்து வரக்கூடிய கேபினட் மீட்டிங்ல இந்த மாதிரி சக்திகாந்த தாஸ் அவர்களை ஒரு வேளை பினான்ஸ் மினிஸ்டரா அறிவிப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எல்லாம் பத்திரிகைகள்ல தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நியூஸா இந்த வாரத்துல மிகப்பெரிய ஒரு நியூஸாக இருக்குமா அப்படின்னு பலரும் எதிர்பார்த்துட்டு இருந்ததுல, நேத்து கேபினட் மீட்டிங் நடந்து முடிஞ்சிருச்சு. அதுல இந்த மாதிரி கேபினெட் அமைச்சரவையை ரீஷஃபிள் பண்ற மாதிரி எந்த தகவலுமே நேத்து பேசவில்லை. இதனால சமீபத்துல சுற்றி வந்து கொண்டிருந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி என்பது வைக்கப்பட்டு விட்டது. அதனாலதான் இன்னைக்கு நம்மளுடைய நிப்டி மகிழ்ச்சிகரமாக மேல் நோக்கி வந்ததுல அதுவும் ஒரு செய்தி. ரெண்டாவது, க்ரூட் ஆயிலினுடைய விலை இறங்கி கொண்டுள்ளது. நீங்க சில பேர் கேட்கலாம், ஏன் இந்த உக்ரைன் போய் ரஷ்யாவினுடைய எல்லா ரிஃபைனரி மேலையும் குண்டு போட்டு கடைசியில ரஷ்ய மக்களே பெட்ரோல் கேஸ் இல்லாம வரிசையில நின்றுகிட்டு இருக்காங்களே கிடைக்காம அப்படின்றது நம்ம நாட்டை பாதிக்கல. நம்மளுக்கு பெரும்பாலும் வளைகுடா நாடுகள்ல இருந்துதான் ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்க போனோம்னா தான் நம்மளுக்கு ப்ராப்ளம். அமெரிக்கா சாங்ஷன் அப்படி இப்படின்னு பயமுறுத்துவாங்க. நம்மளுக்கு சூப்பர் பார்ட்னர் யுஏஇ தான் நண்பர்களே. அவங்க இனி பைப்லைன் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. இனி அவங்க கிட்ட இருந்து நம்ம எந்த தங்கு தடை இல்லாம ஆயில் மற்றும் மற்ற கேஸ் ரிலேட்டடா என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கிக்க வேண்டியதுதான். அதுவும் இல்லாம Q1 ரிசல்ட்ஸ் என்பது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ரிசல்ட் சீசன் வந்துருச்சுனாவே மார்க்கெட்டை கையில பிடிக்க முடியாது. அது ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும். எல்லாம் சேர்ந்து நம்மளுடைய மார்க்கெட் இப்ப 131 பாயிண்ட் என்பது ஏறி இருக்கு. நிறைய பேர் நான் எவ்வளவு நாள் தாங்க காத்துட்டு இருக்கிறது, ஷேர் மார்க்கெட்ல என்னைக்கு தாங்க ஏற்றம் வர்றது அப்படின்னு பல முதலீட்டாளர்கள் புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு போய் எடுத்து பார்த்தா பல்வேறு ஷேர்கள் 5%, 6%, 7% ஏறி இருக்கா. ஸோ இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி, மார்க்கெட் நல்ல ஏற்றம். நண்பர்களே, இன்றைய செய்தியில இன்ஃபோசிஸ் முதல் முறையாக 2020க்கு பிறகு 5 வருடம் கழித்து 1000 ரூபாய்க்கு கீழே போயிருந்தான் நேத்து அப்படின்றது ரொம்பவுமே அதிர்ச்சிகரமான செய்தி. அப்ப 2020க்கு அப்புறம் 1000 ரூபாய் இதை போய் தொடவே இல்லையா, அதுக்கு கீழே போகலைன்னா தொற்றுக்கா. ஆனா இவ்வளவு மோசமா இறங்கல. நீங்க பாக்குறது இன்ஃபோசிஸ் ஷேர். சோ இவன் எப்ப கடைசியா 1000 ரூபாய்கள் பக்கத்துல வந்திருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2023 சமயத்துல ஒரு முறை வந்திருந்தான். லோ 1064 பக்கம் லோ வந்துட்டு அப்படியே பிக்கப் ஆயிடுச்சு. அந்த பங்கு 1000 1800 80% ரெக்கவரி என்பது ஆயிருந்தது. ஆனா இப்ப சமீபத்துல போய் எடுத்து பாத்தீங்கன்னா, நேற்றைய விலை என்பது போய் பாத்தீங்கன்னா, நேற்று லோவெல்லாம் 982 வரைக்கும் போயிருக்கு. சோ 1000 ரூபாய்க்கு கீழே முதல் முறையாக 2020க்கு அப்புறம் இறங்கின ஒரு துரதிருஷ்டவசமான நாள் நேற்று ஜூலை 1ஆம் தேதி. அது ஏன் 1ஆம் தேதி இறங்குனீங்க? இன்னுமே ஒரு முக்கியமான தகவல், அதாவது அந்த ஸ்டாக்கை வாங்கினவங்க வருத்தப்படுறாங்களா அல்லது மிஸ் பண்ணவங்க வருத்தப்படுறாங்களா அப்படின்னு கேட்டா, எந்த தேதி 2020க்கு 23க்கு பக்கத்துல போகணும். சோ இந்த இடத்துல வாங்கினவங்க வருத்தப்படுறாங்களா அல்லது மிஸ் பண்ணவங்க, அடடா வாங்காம விட்டுட்டோமே அப்படின்னு மிஸ் பண்ணவங்க வருத்தப்படுறாங்களா அப்படின்னு கேட்டா, வாங்கினவங்க தான் வருத்தப்படுறாங்க. ஏன் அப்படின்னா, அது 80% பக்கம் மேல ஏறி ப்ராஃபிட்டை புக் பண்ணாம விட்டுருந்தா 3 வருடம் கழிச்சு வாங்கின ரேட்டுக்கே வந்திருக்கிறது அப்படின்றதுனால இதுக்கு முன்னாடி வாங்கி லாபத்தை புக் பண்ணாதவங்க தான் வருத்தப்படுவாங்க. அதே வாங்காம விட்டவங்க மிஸ் பண்ணவங்க வருத்தப்படுவாங்களான்னா கிடையாது. 3 வருஷத்துக்கு வாங்காம விட்ட அதே விலைக்கு குப்புற விழுந்து உள்ளது இந்த இன்ஃபோசிஸ். நண்பர்களே, அதே சமயம் ஷேர் மார்க்கெட்ல நம்ம எதையுமே சொல்ல முடியாது. திடீர்னு எவனாத்த குப்புன்னு ஏறிட்டேன்னு வச்சிங்களேன், அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்படித்தான் ஐடி செக்டர்ல ஜென்சார் டெக் அப்படின்றதும் ஒரு ஐடி செக்டரை சார்ந்த ஒரு பங்கு தான். அவன் இன்னைக்கு 12% எகிரிட்டான். சோ இனி அந்த பங்கு கீழிருந்து மேல ஏறானா இல்லது மறுபடி கீழே போயிடறானா அப்படின்றலாம் தெரியாது. பட் நேற்றைய விலையை விட டபக்குன்னு ஒரு 12% ஏறிட்டான்ல.
ஏதாவது பண்ண முடிந்ததா, உணர முடிந்ததா? ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரிதான் வேதாந்தா குரூப், வேதாந்தாவுடைய பல்வேறு பங்குகளை பிரிச்சு விட்டாங்க. சோ அதுல வேதாந்தா ஒன்னும் பெருசா மாற்றம் இல்லாம இருக்கு. ஆனா பிரித்து விடப்பட்ட குட்டி குட்டி பங்குகள் அவனு பாட்டுக்கு ஸ்வங்கின்னு மேலே ஏறிட்டானுங்க. சோ எதையுமே 1 or 2 months கழிச்சு பார்க்கும்பொழுதுதான் நம்மளால உணர முடியும். நடந்து முடிந்த பின்புதான். இந்த ஜென்சர்டெக்ல கூட சமீபத்துல பார்த்தோம்னா இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ்ல ஆல்மோஸ்ட் ஒரு 11% என்பது டெலிவரி குவான்டிட்டியாக உள்ளது. இப்ப அப்டேட் ஆயிருக்கும். சோ அப்ப 11% பக்கம் இப்ப டெலிவரி எடுத்திருக்கிறவங்க அவர்களை பொறுத்தவரை இது ஒரு கோல்டன் என்ட்ரியாக இருக்குமா அல்லது ஒரு கோல்டன் டக்காக இருக்குமா அப்படின்ற பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஆக மொத்தம் எந்த பங்கு எப்ப 52 வீக் லோ விழுவா, மறுபடியும் எப்ப அங்கிருந்து பிக்கப் ஆகும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் பிக்கப் ஆயிருவானோ அப்படின்ற நம்பிக்கையில தான் பல பேர் அதுல தொடர்ந்து பணத்தை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு கூட இப்போதைக்கு டெலிவரிபிள் குவான்டிட்டி மொத்தமா 100% ட்ரேட் ஆயிருக்குன்னா அதுல 11% மக்கள் சரி டெலிவரி எடுத்து பார்ப்போம் அப்படின்ற நம்பிக்கையில வாங்கி வச்சிருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறார்கள். ஏன் அப்படி ஒவ்வொரு வீழ்ச்சியிலையும் பணத்தை போடுறாங்க? ஏன்னா எவன் எப்ப ஏறுவான்னு தெரியாது, அதனால பணத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, வேறு என்ன ஷேர்கள்ல செய்திகள்னா இந்த டாடா டெக் அப்படின்ற ஷேருமே சமீபத்துல கீழே விழுந்து கிடந்த ஒரு பங்கு தான். மொத்தம் எவ்வளவு பர்சன்டேஜ் இறங்கி இருக்கான்னு பாத்துக்கணும். ஏன்னா லாபம் செய்யக்கூடிய பங்குகள் 60% 80% கீழே வீழ்ச்சி அடைஞ்சு நிறைய பேர் பார்த்ததுல கரெக்டா 60% 80 பக்கத்துல இறங்கியிருக்கான். இறங்கிய பிறகு தற்போது டாடா டெக்னாலஜிஸ் என்ற பங்கு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் மேல ஏறிக்கிட்டு இருக்கு. சோ எவன் எப்ப ஏறுவான்னு தெரியாது. 60% கீழே இறங்கி கிடந்தப்போ பணம் போட்டவங்களுக்கு மேல வந்ததுல ஒரு நிம்மதி பெருமூச்சு என்பது வந்திருக்கும். அதே மாதிரி எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸுமே கீழே விழுந்து கிடந்த ஒரு பங்கு தான். அது எத்தனை பர்சன்டேஜ் மேல ஏறி உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், இன்றைய தேதியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 40% மேல 50% பக்கத்துல ஏறிடுச்சு. சரி, இது லாபம் செய்யக்கூடிய அந்த செக்டர்ல முதன்மையாக இருக்கக்கூடிய செக்டர் லீடராக இருக்கக்கூடிய இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் தன்னுடைய உச்சியிலிருந்து எவ்வளவு இறங்கியிருக்கான்னா 53% இறங்கியிருக்கான். அப்ப பெரும்பாலும் இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க என்ன பண்றாங்கன்னா மேல இருந்து கீழே விழுந்து கொண்டிருக்கக்கூடிய பங்குகள் எப்ப திரும்புறான்னு தெரியாது. அதனால ஒரு 50-60% இறங்கினானா இது 80% இது இறங்கினானா அது லாபம் செய்யக்கூடிய ஷேர்களா அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில தான் இந்த மாதிரி டெலிவரபிள் குவான்டிட்டி என்பதெல்லாம் 11%. இப்ப இந்த எக்ஸைடுக்கு பார்ப்போமா? இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் இன்றைய தேதியில 27% என்பது டெலிவரபிள் குவான்டிட்டி எடுக்கிறாங்க. சோ இந்த 27%மே ஒவ்வொரு செகண்டும் மனசு மாறும். இப்போ ஒரு 27% டெலிவரிக்குன்னு எடுத்து வச்சிருப்பாங்க. சாயந்தரமே ஒரு 2-3 ரூபா ஏறினாலோ இறங்கினாலோ சில பேர் எதுக்கு வம்பு அப்படின்னு கொடுத்து விடுற ஆட்களும் இருப்பாங்க. ஆக மொத்தம் ஷேர் விலை கீழே இறங்குச்சா பணத்தை போட்டு கோந்து பார்த்தோமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படித்தான் இந்த எம்ஜிஎல் அப்படின்ற ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் வருஷ கணக்குல காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல இந்த மகாநகர் கேஸ் லிமிடெட் இட் இஸ் இன் தி பிசினஸ் ஆஃப் சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன். சமீபத்துல வார் வந்த உடனே நம்ம சிலிண்டருக்கெல்லாம் பயங்கரமா தட்டுப்பாடாக அடிச்சுக்கிட்டு கிடந்தோம். அந்த நேரத்துல இந்த கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றவங்களுக்கு எல்லாம் பெரிய வருமானம் வந்துச்சா இல்லையா அப்படின்றது வரக்கூடிய குவார்டர்லி ரிசல்ட்ஸ்ல தெரிய வந்துடும். சோ வரக்கூடிய குவார்டர்லி ரிசல்ட்ஸ்ல போக்கஸ்ல வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய பங்குகள்ல இந்த மகாநகர் கேஸ் அப்படின்ற பங்கு இருக்கு. வருஷ கணக்குல இதனுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் காத்துக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு? ஏதாவது ஒரு பெரிய ரேலி வருமா அப்படின்ட்டு. இப்ப வரைக்கும் தன்னுடைய பழைய கை 2000க்கு பக்கத்துல அது வரவே இல்லை. வர்ற மாதிரி இருந்தா 70-80% ஏறணும். ஆனா அது ஏர்லை அப்படின்னாலும் கிட்டத்தட்ட 2.5% டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த எம்ஜிஎல் அப்படின்ற ஷேர், அந்த ஷேர்ல வருஷ கணக்குல பணத்தை போட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ்ல இந்த குரூட் ஆயில், கேஸ் முதல் கொண்டு எத்தனையோ எனர்ஜி ப்ராடக்ட்ஸ்க்கு நியூஸ் இருக்கு. சோ இவன் வரக்கூடிய குவார்டர்லி ரிசல்ட்ஸ்ல என்ன செய்ய போகிறான்? பெருசாக ஏற போகிறானா அல்லது மறுபடியும் கீழே விழுந்துட்டு ஏற போறானா என்ன அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். நண்பர்களே, அடுத்தது இன்னொரு ஸ்டாக்ல என்ன செய்தினா 5 ஸ்டார்னு ஒரு ஷேர். அது எனக்கு ஞாபகம் இருக்கு. சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு 5 முறை மேலே கீழே ஏறி இறங்கிக்கிட்டு இருந்தான். அப்புறம் அந்த ஸ்டாக் வீக் ஆகி அந்த பிரைஸ் பேட்டர்ன் உடைச்சு கீழே இறங்கிடுச்சு. இப்ப சமீபத்துல நியூஸ்ல வந்திருக்கு. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டிய பங்குகளுடைய செய்திகள் அப்படின்றதுல இந்த 5 ஸ்டார் பிசினஸ் என்பது வந்திருக்கு.
இந்த 5 ஸ்டார் வச்சிருக்கிறவங்க நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல, ஒன்னா இவன் வந்து 325க்கும் 540க்கும் இப்படி ஒரு 4-5 ரவுண்டு போயிட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. இன்னும் மொமெண்டம் ட்ரேடர்ஸ் என்ன நினைப்பாங்க, அடடா இவன் இதுக்கு முன்னாடியே பல முறை இந்த 800 கிட்ட விளையாண்டுகிட்டு இருந்திருக்கான். இதுக்கு முன்னாடி ஒரு இடம் மொமெண்டம் எடுத்தா 2025ல ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 2026லயுமே 2 முறை மொமெண்டம் எடுத்தா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த முறையாவது எப்படியாவது மேல் நோக்கி வந்து ஒரு 800 தொட்டுட்டா பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி மொமெண்டம் ட்ரேடர்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆக மொத்தம் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டிய பங்குகள்ல இந்த 5 ஸ்டாரும் வருது. நண்பர்களே, வேறு என்ன முக்கியமான பங்குகளுடைய தகவல்கள்னு பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள். இந்த சிஎஸ்சியுமே இந்த எம்ஜிஎல் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஷேர் தான். எதுல டிவிடெண்ட் கொடுக்கறதுல கிட்டத்தட்ட 3.5% டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சிஎஸ்சி அப்படின்ற ஷேர். அதுல என்ன ஒரு தகவல்னா அதுவும் தற்போது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் ஒரு சென்டர் பாயிண்ட் கிட்ட வந்து விழுந்திருக்கு. இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து மேல பார்த்தா அவனுடைய பழைய ஹை 200, அதே மாதிரி சமீபத்திய லோ என்பது ஒரு 130 பக்கத்துல இருக்கான். ஸோ சென்டர் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய இந்த சிஎஸ்சி இந்த குவார்டர்லி ரிசல்ட் சீசன்ல ஏதாவது பெரிய அளவுல கிராஷ் ஆகி ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்க போகுதா, அல்லது தன்னுடைய பழைய ஹையை போய் தொட போகிறதா அப்படின்றது பொறுத்து இருந்தா பார்க்கணும். 2024ல லாக் ஆனவங்களை எல்லாம் வந்து சமீபத்துல காப்பாத்தி விட்டுருக்கான். ஐடி பங்குகள் பெரும்பா காப்பாத்தி விடல. பட் இந்த சிஎஸ்சி பவர் ரிலேட்டடான கம்பெனினால எவ்வளவு தூரம் 2025 லோ 100 ரூபாய்கிட்ட இருந்து 100% ஏறி 200 ரூபாய் வந்திருக்கான்னா சின்ன விஷயமா? ஆக இந்த டிவிடெண்ட் குடிப்பதில் வலிமையான இந்த சிஎஸ்சி ஷேர் சமீபத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல வந்து விழுந்திருக்கு. இனி என்ன அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். நண்பர்களே, எல்லாருக்குமே தெரியும் இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ்ல ஆட்டமா ஆடுவான். டேய் எதுக்குடா இப்படி ஆட்டமா ஆடுற, ஒன்னும் சரியா படலையாடா அப்படின்ற மாதிரி இந்த நாட்கோ ஃபார்மா ரிசல்ட் சீசன் வந்துச்சுன்னா போதும், ரிசல்ட் அது கன்சிஸ்டன்டா வராது. திடீர்னு ஒரு முறை அதிகமான வருமானமா இருக்கும், அப்புறம் குறைவான வருமானமா இருக்கும். இங்க பாத்தீங்களா இந்த நாட்கோ ஃபார்மனுடைய சமீபத்திய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா 480 518 கோடிம்பாங்க. திடீர்னு பார்த்தா 151 கோடி தாங்க லாபம் அப்படிம்பாங்க. அப்புறம் மறுபடியும் 269 கோடி தான் லாபம் அப்படின்ற மாதிரி லாபம் வந்து ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கும். இதை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கினுடைய விலை ஆட்டமா ஆடிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த வகையில் நாட்கோ ஃபார்மா அப்படின்ற பங்கு இதுக்கு முன்னாடி ரிசல்ட் சரியில்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால டபக்குன்னு 1300ல இருந்து கீழே 700 வரைக்கும் விட்டுட்டாங்க. 50% வீழ்ச்சி. அப்புறம் மறுபடியும் ரிசல்ட் சீசன்ல அதை 1100 வரைக்கும் கொண்டு போனாங்க. மறுபடியும் இன்னொரு ரிசல்ட் சீசன்ல அவனை கீழே இறக்கி விட்டாங்க. உனக்கு இதுதான் வேலையா அப்படின்ற மாதிரி போன ரிசல்ட் சீசன்லயுமே என்ன பண்ணிட்டாங்க, 1200ல இருந்து டபக்குன்னு கீழே விட்டுட்டாங்க. அது ஒரு 800 வரைக்கும் போய்விட்டு தற்போது 931. அடுத்து வரக்கூடிய சில மாதங்கள்ல இதனுடைய ரிசல்ட் சீசன் என்பது வரப்போகுது அடுத்து சில வாரங்கள்ல அப்படின்றதுனால இது தன்னுடைய பழைய கையை போய் தொடரமா இருந்தாவே 1200 ரூபா 300 ரூபா பக்கம் ஏறணும். அல்லது பழைய லோ கிட்ட போயின்ற மாதிரி இருந்தாலும் கிட்டத்தட்ட 200 ரூபா இருக்கும். என்ன ஆட்டமா ஆட போகுதோ அப்படின்னு இப்பவே பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, வேறு என்ன ஷேர்கள் இப்ப போக்கஸ்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஐஓசி, பிபிசி, ஹெச்பிசிஎல் இவங்களுக்கு பாருங்க டபுள் கலெக்ஷன் உனக்கு அப்படின்ற மாதிரி அவர்கள் சேல்ஸ் பண்ணக்கூடிய விலை பெட்ரோல் டீசலினுடைய விலையெல்லாம் ஏறி போச்சு. ஆனா இப்ப பார்த்தோம்னா க்ரூட் ஆயிலினுடைய விலை வந்து வார் நடந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன விலை இருந்ததோ அதுக்கு பக்கத்துல வந்து சரிவடைஞ்சிருச்சு. Q1 ரிசல்ட்டுங்கிறது பொதுவாகவே எல்லா ஷேர்களுக்குமே ஒரு ஆசை வரும். அவன் பெருசா ஏற போறானா இறங்க போறானா அப்படின்ற எதிர்பார்ப்பு வரும். ஆக இந்த ரிசல்ட் சீசன்ல எந்த செக்டர் அதிகமான போக்கஸ்ல இருக்கு அப்படின்னா இந்த எனர்ஜி செக்டர்ல ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸும் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு இப்ப இந்த ஐஓசி அப்படின்ற ஷேர் கரெக்டா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. அவனுடைய பழைய லோ போறமா இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 110 100 அந்த மாதிரி கீழே வந்து உழுகணும். அல்லது தன்னுடைய பழைய கையை கீது போய் தொடணும்னா 190. அட மேல ஏறினாலும் 50 ரூபா, கீழே இறங்கினாலும் கிட்டத்தட்ட 40-50 ரூபா அப்படின்ற மாதிரி சென்டர் பாயிண்ட்ல இது போன்ற ஐஓசி, பிபிசிஎல், ஹெச்பிசிஎல் போன்ற பங்குகள் இருக்கு. என்ன ஆகுது அப்படின்றத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். நண்பர்களே, வேறு என்ன மார்க்கெட்ல செய்திகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இங்கர்சால் ரேண்ட் இந்தியா அப்படின்ற ஒரு பங்கு, அது டிவிடெண்ட் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பங்கு. இந்த பங்கு ரொம்பவுமே டிஃப்ரெண்டான செக்டர். மேனுஃபேக்சரிங் அண்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியல் ஏர் கம்ப்ரஷன் ரொம்ப டிஃப்ரெண்டான செக்டர். இது போன்ற டிஃப்ரெண்டான செக்டர்ல காம்படிஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கு.
அந்த நேரத்துல இவங்களுடைய வருமானம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா பெருசா ஏறவே இல்ல. அவங்களுடைய வருமானம் குறையவும் இல்ல. அது ரொம்ப டிஃபரண்டான செக்டருங்காட்டி அது பெருசா வளர்ச்சி அடையவும் இல்ல அந்த செக்டர். இப்ப சோலார் எனர்ஜி எல்லாம் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அது மாதிரி இல்ல. சோ இவங்களுடைய இதுக்கு முன்னாடித்து வருமானம் இப்பத்த வருமானம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. சோ அப்ப இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீபத்துல டிவிடெண்ட் என்பது கொடுத்திருக்காங்க அப்படின்றதனுடைய அறிவிப்பு. அதுக்குண்டான ரெக்கார்ட் டேட் என்பது 13 ஜூலை 2026. அப்ப ஒரே பிசினஸ் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பங்கு இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய பழைய ஹைய மீட் எடுத்திருக்கான். இதனால இவனுடைய வாழ்க்கையில ஒரு ஒளிவட்டம் வந்து புது ரேலி என்பது வருமா இல்ல வழக்கம் போல தன்னுடைய பழைய ரேட்டுக்கு கீழே வந்து விழுந்துருவானா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். 2024ல இந்த மாதிரி தான் 4800 பக்கத்துல வந்திருந்தது. அதன் பின்பு 3000 வரைக்கும் 2 முறை வந்திருக்கு. சோ இந்த பங்கு அடுத்தது இப்ப டிவிடெண்டும் கொடுத்திருக்கு. அடுத்தது எப்படி இதனுடைய மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. சில மாதங்கள் கழித்து தான் இதுக்கு புதிதாக ஏதாவது ரேலி வந்ததா பிசினஸ் வைஸ் பார்த்தோம்னா பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் என்பது இப்போ வரை காட்டல. Q1 ரிசல்ட்ஸ்ல எப்படி காட்ட போறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். சரி நண்பர்களே, இன்னைக்கு நிப்டில நல்ல நேரம் தான். ஒன்னு நிப்டி நேற்றும் இன்னைக்கும் ஏறிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி நமது பினான்ஸ் மினிஸ்டர் அவர்களே தான் தொடர்கிறார். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. இதுவரைக்கும் வந்த தகவல்கள் எல்லாமே ஒரு ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள். இது கேபினட் மீட்டிங்ல அந்த மாதிரி எதுவுமே நடக்க கிடையாது. இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியான எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. வணக்கம்.